والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه من الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتيتم من ربا ليربو في أموال الناس فلا يربو عند الله وما آتيتم من زكاة تريدون وجه الله فأولئك هم المضعفون. وقال الله سبحانه وتعالى إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمدا رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان والحج أو كما قال عليه الصلاة والسلام. பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்காக நாங்கள் தவறான பிழையான வழிகளில் போகாமல் இருக்கிறதுக்காக அல்லாஹ் ஏற்படுத்தின ஒரு முறைதான் அவருடைய ஷரியாத், அவருடைய தீன். அல்லாஹ் ஷரியத் என்பது, இந்த தீன் என்பது உலகத்தில் இல்லைன்னா உலகத்துல யாருமே நல்ல முறையில வாழ்றதை பார்க்கலாம். நான் உலகத்துல இந்த தீனோட வாழ்ற ஒரு கூட்டம் கொஞ்சம் பேர் இருக்கும். தீனோட வாழாதவங்களை பார்த்தா விளங்குது எவ்வளவு மிருகத்தரமாக வாழ்றாங்க. அவரோட வாழ்க்கையில நோக்கம் ஒன்றுமே தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் இந்த தீனை கொண்டு எங்களுக்கு மிகப்பெரிய அருளை செஞ்சு, அதனால சொல்றான் இது ஒரு பெரிய நியமத்தை தான் இந்த தீன். நாங்கள் அனுபவிக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான் இந்த தீன். அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி. தீனை பூர்த்தி செஞ்சுட்டேன், என் நியமத்தை முழுமையாகி தந்தேன். அல்லாஹ் அவனோட தீன நியமத்தைன்னு சொல்றான். எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால இந்த தீன் இல்லாத காலத்துல வாழ்ந்தவங்க தான் சஹாபாக்கள். அவங்க கண்டாங்க தீன் இல்லாத மக்கள் எப்படி இருந்தது. நரகத்துல புழுகிறது மட்டும்தான் குறை, நரகத்துல ஓரத்துக்கே வீட்டாங்க. அதாவது புழுகிறது மட்டும்தான் இருந்துச்சு. நரகத்துல போர்டர்ல வாழ்ந்தீங்க. நரக நெருப்பட அந்த குழியில ஓரத்தில் இருந்தீங்க. அல்லாஹ் தீன் அனுப்பி உங்களை பாதுகாக்க. அதனால சஹாபாக்கள் அவங்க கண்டுகொண்டாங்க, தீன் இல்லாத காலத்தில் நாங்கள் ஆண்கள் எப்படி இருந்தோம், பெண்கள் எப்படி இருந்தோம், சிறுவர்கள் எப்படி வழி நடத்தப்பட்டாங்க. தீன் வந்த பிறகு இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் தந்திக்கிறார் சஹாபாக்கள் வந்து. அதனால அவங்க தீனில ஒன்றை கூட உண்றதுக்கு ரெண்டு சாப்பிடும். நாங்க துனியாவுக்காக எல்லாத்தையும் உண்றதுக்கு ரெண்டு, பல காரணங்களை சொல்லி தீனை உண்றதுக்கு ரெண்டு. ஒரு சஹாபி இருந்தாங்க, ஹஜ்ரத் மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பாரசீகத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அங்குள்ள முக்கியமான தளபதிகள், அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களோட முன்னால சுப்ரால சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கு. இவரும் முக்கியமான பிரதிநிதியாக பேசிக்கிறார். சுப்ரால சாப்பிட்டுட்டு விழுந்த சாப்பாட்டை புறக்கி சாப்பிடுறார். பார்த்த பார்வை என்ன, இவருக்கு இன்னும் பசி வைத்தில்லை, அதனாலதான் விழுந்தத்தை புறக்கிறார்.
அப்படித்தானே பார்க்கிறேன். ஒரு கேவலம் தானே. பிரசிடன்ட் சாப்பாடு போற இடத்துல விழுந்ததை பிறகு தின்னுவோம். எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சுப்ரால விழுந்து தெரிவிக்கின்றார். கிட்ட இருந்த முஸ்லீம்களை சொன்னாங்க, மிக்தாத் அடுத்த மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, இது ஒரு கேவலம் போல இருக்குது, இதை விட்டுடுங்க அப்படின்னா. அதுக்கு மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா ஒரு வார்த்தைன்னு பார்த்தாங்க. அந்த வார்த்தை அவடத்துக்கு சொன்ன வார்த்தை இல்ல, எங்களுக்கு சொன்ன வார்த்தையை போல பார்க்க சொன்னாங்க. கேட்டாங்க, அத்ருக்கு சுன்னத ஹபீபி லிஹாஉலாஇ ஹுமகா, இந்த முட்டாள்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றதுக்காக என் ஹபீபுடைய சுன்னத்தை விடுவனான்னு கேட்டாங்க. இந்த கேள்வியை நாங்க எத்தனையோ தரம் கேட்டுக்கிறோம். இந்த கேள்வியை நாங்க எத்தனையோ தரம் கேட்டுக்கிறோம். எங்களோட உடுப்பு கேட்டுக்கிறோம், எங்களோட தாடி கேட்டுக்கிறோம், எங்களோட தொப்பி கேட்டுக்கிறோம், பெண்கள் அவங்களோட பர்தாவு கேட்டுக்கிறோம், பெண்கள் அவங்களோட மகரம் பண்றது கேட்டுக்கிறோம். ஆத்ருக்கு சுன்னத ஹபீபி லிஹாஉலாஇ ஹுமகா, இந்த முட்டாள்களை திருப்திப்படுத்துறதுக்காக எங்களை சொர்க்கம் கொண்டு போய் இந்த மேலான சுன்னத் ஹபீபுடைய சுன்னத்தை நம்புவோம். சஹாபாக்கள் இந்த தீனுடைய பொறுமதி வளர்ச்சி. அப்ப இந்த தீனில் ஒரு முக்கியமான பகுதி தான் ரமலானுடைய காலத்தில் அதிகமா பேசப்பட்ட ஒரு விஷயம் ஜகாத்துடைய பகுதி. வெள்ளிக்கிழமை குத்துபால ஜகாத்து கொடுக்கிறவர்களுடைய சில சிறப்புகள் சொல்லப்பட்டுச்சு. ஜகாத்து கொடுக்காதவர்களுக்கு என்ன தண்டனை இருக்கிறது சொல்லப்பட்டுச்சு. ஆனா நாங்க ஜகாத்தை எப்படி கொடுக்கணும் என்ற அந்த முறை, அந்த சிஃபத், அந்த கைஃபியத், அதையும் ஓரளவுக்கு நாங்க விளங்கினால்தான் நாங்க வாங்குற ஆட்கள் இல்ல, நாங்க கொடுக்கிற ஆட்கள். அல்லாஹ் வாங்குற கையில பரக்கத்தை வச்சிருக்க, அல்லாஹ் வாங்குற கையில பரக்கத்தை வச்சுக்கிறான். குறைய பரக்கத்துக்கு கொடுக்கிற கை. அதனாலதான் வாங்குற கைய கீழே வச்சு கொடுக்கிற கைய மேல வச்சு. கொடுக்கிற கை மேலாதான் கொடுக்கும், வாங்குற கை கீழே. வாங்க செல்லே கீழேன்னா அந்த பணத்துல தரவேன். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதி சுஃப்லா, உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்ததுன்னா கொடுக்கிற கரம் வாங்குற கரத்தை விட சிறந்தது. எவ்வளவு நுணுக்கமான ஒரு பேச்சு. அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கணும், நான் ஜகாத்து கொடுக்க வேண்டியாரா ஜகாத்து வாங்க வேண்டியாரா? நாங்க எங்களை வரைக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்குகிறான் முஸ்லிம்களுக்கு. ஜகாத்து பரலாகிற முஸ்லிம்களுக்கு, காபிர்களுக்கு அவங்களுடைய சொத்தில ஜகாத்து கடமையா இருந்தாலும் கொடுங்கன்னு சொல்லலாம். அதுக்கு முதல்ல அவங்க மெயின் கேட்டால வரணும், கலிமா சொல்லி உள்ளு வந்த பொழுதுதான் ஜகாத்து கடமையாகும். ஆனா கியாமத்துல தண்டிக்க சொல்ல கலிமா சொல்லாததுக்கும் தண்டிப்பான், ஜகாத்து கொடுக்காததும் தண்டிப்பான். அமல்களே வேறையா தண்டிப்பான். ஆகவே முதலாவது நிபந்தனை ஜகாத்து கொடுக்கிறவர் முஸ்லிமாயிருக்கும். அடுத்த முக்கியமான நிபந்தனை தான் ஜகாத் யாருக்கு கடமையாகும்? குறிப்பிடப்பட்ட அந்த பொருள்கள்ல நிசாபட்ட அளவை யார் அடைஞ்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடமை. ஒவ்வொரு பொருளையும் இவ்வளவு இருந்தா தான் ஜகாத்து கடமை வரும். அந்த இவ்வளவு என்கிறது நிசாப அளவில் சொல்லுவாங்க, ஜகாத்துடைய இல்லை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் 8 விதமான பொருள்கள்ல ஜகாத்தை கடமையாக்குகிறான். அது 8 விதமான கூட்டங்களை கொண்டு சொல்கிறார். 8 இருந்து 8 8 பொருள்கள்ல கடமை 8 கூட்டத்தை கொடுக்கும். இந்த 2 8களை விலங்கோடு கொடுக்கிறோம். 2 8 விலங்கோடும் கொடுக்கிறோம். முதலாவது விலங்கோடும் எதுல கடமை இல்லை, அடுத்த விலங்கோடு யாரை கொடுக்கணும். இந்த 2 முறையா செய்யப்பட்டால்தான் ஜகாத்து கொடுத்தவர் என்ற பட்டியல வருவார். அப்படி இல்லைன்னா ஜகாத்தில தவறு இழைத்தவர், ஜகாத்தில குறை செஞ்சவர்.
அதுல எட்டையுமே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. மனிதனுக்கு அதிகமா என்ன தேவையோ அந்த விஷயங்களை பார்த்தா போதுமானது. அதிகமானவங்களோட சம்பந்தப்படுகிறது என்னன்னா, ஒன்று தங்கம் வள்ளி சம்பந்தப்படும், இரண்டாவது பணம் சம்பந்தப்படும், மூணாவது வியாபாரம் சம்பந்தப்படும். இந்த மூணுல தான் அதிகமா நாட்கள் தொடர்பு பண்ணிக்கிறார். அதுக்கு அங்கிட்டு போனா விவசாயம் வரும், அதுல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதுக்கு அங்கிட்டு போனா ஆடு மாடு கால்நடைகளை வளர்த்த அதுல ஜகாத் வரும். அதுக்கு அங்கிட்டு போனா புதையல் வஸ்துக்கள் வரும். இப்படி அல்லாஹ் தஆலா 8 வகையானது வச்சுக்கிறான். இந்த முக்கியமான 3 விஷயத்தையும் பார்த்தோம்னா ஜகாத்தை பத்தி ஒரு தெளிவு. பெரியார்களே, சகோதரர்களே, அடுத்த பயான்களை விட இந்த பயான் முக்கியம். அடுத்த பயான பண்றது சுன்னத், இந்த பயான பண்றது ஃபர்து. அடுத்த பயான் பண்ற உற்சாகப்படுத்த, இது ஒரு ஃபர்ல பத்தி பயான் பண்றோம். அந்த ஃபர்ல எப்படி நிறைவேற்றணும், இதை கற்றுக் கொடுக்கிறதும் ஃபர்து, தகுதியானவங்க கற்றுக்கொள்ளதும் ஃபர்து. அதே சொல்றது தலபுல் இல்மி ஃபரீதா, அறிவை தேடுறது ஃபர்துன்னு வந்து ஆட்கள் விளக்குறாங்க. உள்ள குப்பையெல்லாம் படிச்சுட்டு அறிவை தேடுறது. அல் இல்ம் என்ற எந்த அறிவை தேடுறது ஃபர்து. அதிகமான அறிஞர்கள் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வின் தப்புறதுக்கு என்ன ஃபர்ல செய்யணுமோ அந்த ஃபர்லான விஷயத்தில் அறிவை படிக்கிறது அந்த பெரிய. தொழுகையை பத்தி படிக்கிறது ஃபர்து, நோவை பத்தி படிக்கிறது ஃபர்து, ஜகாத்தை பத்தி படிக்கிறது ஃபர்து. ஹஜ்ஜி போறவர் ஹஜ்ஜை பத்தி படிக்கணும். அதனால முதலாவது இருக்குது தங்கமும் வெள்ளியும். தங்கம் என்று வரும்போது எல்லா தங்கமும் ஒரு தரம் இல்லை. எத்தையோ கேரட் வரும். கலவை கூட செல்ல கரெக்டாக குறையில. சுத்தமான தங்கம் 24 கேரட்டை பிஸ்கட். நாங்க தங்கம் பேசுற 24 கேரட். அது போல 21 வரும், 19 வரும், 13 வரைக்கும் வருது. கலவை அதிகம். கலவை அதிகமாகிற நேரம் நிசாமர தொகை அதன் அளவு கூடும். சுத்தமான தங்கம் வாங்கிக்கும் போது அதன் அளவு வரும். தங்கம் வச்சிருக்கிறவங்க 2 வகையாக வச்சுக்கலாம். ஒன்று தங்க வியாபாரம் பண்றவங்க, தங்கத்தை சேமிச்சு வச்சு வரவங்க, இவங்க ஒரு கூட்டம். இவங்களோட ஜகாத்தை ஒரு மாதிரி பார்ப்போம். 2வது பகுதிக்கு எல்லா வீடுகளிலும் இந்த பிரச்சனை வரும். பெண்கள் பாவனையை வச்சுக்கிறது. முதலாவது பார்க்கணும், பாவனை இல்லாம தங்கம் பாவிக்கிறாங்க. தங்கம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, விலை வந்தோடனே விற்கிறதுக்கு. பிஸ்கட்டாக எடுத்து வச்சுக்கிறாங்க, தங்க வியாபாரம் பண்ண வைக்கிறாங்க. இவங்கள்ட்ட ஒரு வருட காலமாக 11 பவுன் 24 கேரட்ல 11 பவுன் தங்கம் யாருகிட்ட ஒரு வருஷமா இருந்து வருகிறதோ அவங்க 2.5% ஜகாத்து கொடுக்கிறது ஃபர்து. 24 கேரட்ல 11 பவுன். நான் சொல்றது பெண்கள் அணிகிற தங்கம் தேவை, அதல்லாத தங்கம். நீங்க தேவை வந்தா விற்க வச்சிருப்பீங்க, தங்க வியாபாரம் பண்ணுவீங்க, பணமா வச்சிருக்கிறது பயம், அதனால தங்கத்தை வாங்கி வச்சிருப்பீங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் யாருன்னு கடந்த ஒரு வருஷமாக 11 பவுன் அதுக்கு மேல இருக்கிறதோ அவ்வளவு தங்கத்தையும் 40 பிரிச்சு உங்களுக்கு கொடுக்கும். 42 கொடுத்தா 2.5 கிலோ. 40 பவுனில ஒரு பவுன் கொடுக்கும், 20 பவுனில அரை கொடுக்கும். தங்கத்துக்குரிய ஜகாத்தை தங்கத்தால கொடுக்கும். வாங்குறவர் விரும்பினா நீங்க பணத்தை மாத்தி கொடுக்கலாம். தங்கத்துடைய ஜகாத்தை தங்கத்தாலே கொடுக்க பார்க்கும். இது தங்க வியாபாரம் அல்லது தங்கத்தை சேமிச்சு வைக்கிறவன சட்டம். 2வது ஒரு பகுதிக்கிறாங்க, வீட்டில பாவனைக்குள்ள தங்கம். ஒரு வீட்டு எடுத்தா எப்படியும் ஒரு பெண் எடுத்து தங்கம் வைக்கும். ராபியத்துல் அதவியாக்கள் இல்லை,
தங்கம் போடாம அப்படி அப்படி இல்லை, அந்த மட்டத்துக்கு பொம்பளை இல்லை. அப்படி தங்கம் பாய்ப்பான். சில பேரு வீட்டுல சும்மா வாங்கி வைப்பாங்க, அது மனைவி கண்ணும் இல்ல, மகளுக்கண்ணும் இல்ல, யாருக்கண்ணும் இல்லை, யாராவது பாவிக்கணும் வாங்கி பட்டி. பொதுவான சட்டம் என்னன்னா, பெண்கள் பாவிக்கிற தங்கத்துக்கு ஜகாத் இல்ல. என்ன கேள்வி? வேறுள்ள பெண்கள் பாவிக்கிறாங்க தங்கம், இந்த தங்கத்துக்கு ஜகாத் இருக்குதான் கேட்டா ஷாஃபி மதுஹப்ல தெளிவா சொல்லுவாங்க ஜகாத் இல்ல. ஹனஃபி இருக்கு, ஷாஃபி மதுஹப்ல இல்ல. பாவனுக்குரிய தங்கத்துக்கு ஜகாத் இல்லை. ஆனால் அது வரும். எப்ப வரும் தெரியுமா? அளவுக்கு அதிகமாக தங்கம் வச்சுங்க. பாவிக்கிறது என்ற பெயர்ல இஸ்ராஃபுடைய அளவுக்கு கூடிய அளவுக்கு யார் வச்சிருக்கிறாங்களோ அந்த பெண்கள் ஜகாத் கொடுக்கும். அந்த அளவை எப்படி பாக்குற? ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி வச்சுப்பாங்க. ஃபுகஹாக்கள், மார்க்க சட்ட வல்லுநர்கள் அதை அழகா சொல்லிக்கிறாங்க. உங்களோட ஊர்ல உள்ள ஆலிம்களை அணுகி அவங்க அந்த ஊரை கொஞ்சம் ஆய்வு செஞ்சு எங்களோட ஊர்ல பாவனை இவ்வளவுதான் முடிவு செஞ்சு போகும். முழு உலகத்துக்கும் ஒரே கணக்கு தான். ஊருக்கு ஊர் வித்தியாசம். சில நேரம் லெஸ்டர் ஒரு மாதிரி இருக்கும், அரவல இன்னொரு மாதிரி. ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற பெண்கள் ஆர்வத்தை பொறுத்து வித்தியாசம். ஆனா ஒரு எங்களை விலகிக் கொள்வதற்கு லேசா ஒரு அளவுகோல் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்குது, பெண்கள் எல்லாரும் நகை அணிஞ்சு கொண்டு வராங்க, எல்லாரும் அணிஞ்சு கொண்டு வராங்க. ஒரு 2 கைக்கு 2 காப்பு போட்டுக்கொண்டு வராங்க, 2 பவுன்ல காதுக்கு போட்டுக்கொண்டு வராங்க, சாதாரண மாலையும் போட்டுக்கொண்டு வராங்க. அதை பெருசா அங்கே பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் போட்டிக்குது, எல்லாரும் கூட வாங்குறாங்க. எல்லாரும் ட்ரௌசர் போட்டு வந்தீங்க, அப்ப ஒருத்தர் பார்க்க ட்ரௌசர் போட்டிக்காங்க, எல்லாரும் போட்டு வந்தீங்க. ஒருத்தர் ஜம்பரோட வந்தா பாப்பான், அது வித்தியாசமா வந்தீங்க. ஒரு பெண் வாரா எப்படின்னா ஒவ்வொரு கையிலும் 5 காப்பு போட்டு வாரா. களத்துல போட்டீங்க கப்பல் கட்டுற கவுரு மாதிரி தங்கம், காது பிந்தி விட போகிறது, காது ஒவ்வொரு விரல்லையும் மோதிரம் போட்டீங்க, கால சலங்க வேற. அது ஊர்ல இருக்கிற பொம்பளை எல்லாம் மூக்கில விரல வச்சு பாக்குறது, இந்த மாதிரி வாராலே என்றா அதுதான் இஸ்ராஃபோட அளவு. மற்றவங்களுக்கு இல்லாத பாக்குறாங்க, அந்த ஊருக்கு புதுசு. அதுதான் உங்களோட ஊரினுடைய இஸ்ராஃபுடைய அளவு. பல ஒவ்வொரு ஊர்ல ஒரு மாதிரி வச்சுக்கிறாங்க. சில ஊர்ல 15 பவுன் வச்சுக்கிறாங்க, 24 கேரட்ல 15 பவுன். சில ஊர்ல 20 வச்சுக்கிறாங்க. நாங்க சும்மா ஒரு கணக்கு எடுப்பேன், 24 கேரட்ல ஒரு 20 பவுன் எடுப்பேன். லெஸ்டர்ட கணக்கு 20, சும்மா இது ஒரு கணக்கு இல்லை, 10 ரூபா இல்ல, எல்லாத்தையும் எங்குள்ள கணக்கு சரியா. அப்போ 20 பவுன் வச்சிருந்தா 20 பவுனுக்கு மேல யார்கிட்ட தங்கம் வைக்கிறோம்? 40 பவுன் வச்சுக்கிறாங்க, 50 பவுன் வச்சுக்கிறாங்க. தஜ்ஜால் வரங்காட்டியும் பாவிக்கிறது மறைச்சு வச்சு அப்படி தங்கம் சேர்த்து 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 தங்கத்தை வாங்க வச்சோம். சில பேருக்கு பின்னுக்கு உதவும். ஆனா அரபால தங்கத்துக்கு நல்ல பேருன்னு வச்சுக்கிறாங்க. என்ன பேரு? ராகபூர். கையில நிக்கல போற அரபியல் நல்லா படிச்சுக்கிறாங்க. நீங்க நிக்கும் வைக்கிறீங்க, ஆனா அது நிக்காது, போயிடும். ஒன்றும் நீங்க போவீங்க, அல்ல தங்கம் போகும். அவ யாருகிட்ட அந்த எல்லையை விட, அந்த அளவை விட, உதாரணத்துக்கு 20 பவுன் வச்சீங்கன்னா 25-30 பவுன், அவ்வளவு தங்கத்திலையும் 40 கொடுக்கும். சிலர் இப்படி பார்க்க 20 விட்டுட்டு அதுக்கு மேல் நீக்கிற 5க்கு பார்ப்பாங்க. அந்த டிக்ஸ் போடுங்க. அப்ப குறையுமே.
வருஷா வருஷம் கொடுத்த குறையதான் எது வரைக்கும் குறையணும், 20 வரைக்கும் குறைஞ்சு அவ்வளவு வராது. 40ல கொஞ்சம் கொஞ்சமா தங்க ஒரு வருஷம் கொடுத்து வந்தா 20 வந்துடும். அப்ப ஒரு லிமிட் அவரு ஜகாத். அதான் சரியாத வச்சு நாங்க அங்க லொஜிக்கெல்லாம் போடுறது ஒன்றும் இல்லை, எல்லாம் உருட்டி பிரட்டி பார்த்து வச்சுட்டாங்க. சரி போகுது. தங்கத்தினுடைய ஜகாத். அடுத்த முக்கியமான எல்லாரோடையும் சம்பந்தப்பட்டதுதான் காசி, பணம். ஒவ்வொரு நாட்டில ஒவ்வொரு பேர்ல பணம். இங்க பவுன்சன் வச்சுக்கிறாங்க. ஸ்ரீலங்கா போனா அப்படியே பிளைட்ல போச்சு ஒரு நாட்டுல ஒரு பேர், பணத்துக்கு ஒரு பேர். எல்லாம் மனுஷர் தானே. ஒருத்தருக்கு அப்துல்லா, ஒருத்தருக்கு அப்துல் காதிர், ஒருத்தருக்கு ஹாசிமன் பேர் வச்சு, இந்த மாதிரி எல்லாமே பணம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை வச்சுக்க. பணம் யார்கிட்ட இருக்குது, எவ்வளவு இருந்தா கொடுக்கணும், அதை நல்ல தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். தங்கம் வெள்ளிய வச்சுதான் பணத்துடைய நிசாபு முடிவாக. நிசாபுனா பணத்திலே உழவிதா ஜகாத்து கடமை என்கிறது முடிவாக தங்க வெள்ளிய வச்சு. நான் ஆரம்பத்தில் சொன்னவங்களுக்கு 24 கரட்ல 11 கோடி. ஸ்ரீலங்கா சொல்லிக்கிறது 3 லட்சம் ரூபாய் போகுது தங்கம். 24 கரட் 3 லட்சம் ரூபாய் போகுதுன்னா 11 பவுனுக்கு 33 லட்சம். அவ 33 லட்சம் ரூபாய் ஸ்ரீலங்கா காசி கடந்த ஒரு வருஷமாக யார்கிட்ட இருக்கிறதோ அவங்களுக்கு ஜகாத்து கடமை. 33 லட்சம் போன ரமலான்ல இருந்து இந்த ரமலான் வரைக்கும் இருந்து வருகிறதோ அவருக்கு ஜகாத்து கடமை. இன்னொரு அளவுகோல் இருக்குது, வெள்ளியை வச்சு பார்க்க. வெள்ளியை வச்சு பார்க்கிற நேரம் அது 2 மடங்கு குறையும். வெள்ளியில பெருமதி குறவும், இப்ப கொஞ்சம் கூடிக்குது, ஆனா குறவுல எப்பவே பேச்சுக்கு 590 கிராம் வெள்ளி இருந்தா அந்த காது கடமை. அதுக்கு ஒரு 10 லட்சம் 590 கிராம் சுத்தமான வெள்ளி 10 லட்சம் ரூபாய் வருது. அப்ப 10 லட்சம் மீது அந்த காது கடமை. ரெண்டு ஜாதி சொல்றாரு. 33 லட்சம் மீதாலும் கடமை என்றாரு, 10 லட்சம் மீதாலும் கடமை என்றாரு. 2 அளவுகள் வச்சு இதுல எதன்படி நீங்க ஜகாத்து கொடுக்கிறத நீங்க முடிவு செய்யணும். 10 ரெண்டிக்கு 15 லட்சம் ரூபாய். அவருக்கு ஏறும், நான் வெள்ளியை வச்சு பார்க்கல, நான் தங்கத்தை வச்சு பார்க்கல, 33 லட்சம் இல்லே நான் கொடுக்கல அப்படின்னு தீர்மானிக்கலும். ஆனா அவரோட மனசு நல்லா பார்க்கல. இன்னொரு அவர்கிட்ட இப்பதான் 11 லட்சம் ரூபாய் இருக்குது. அவர் பார்க்கிறார் வெள்ளியை வச்சு கொடுத்து போட்டுருவோம், வெள்ளி அளவுகோலா எடுத்து கொடுக்கிறார். அது உங்களோட இஷ்டம். மார்க்க போல் அனுமதி தந்திக்குது, 2 அளவுகோலையும் வச்சு பார்க்கலாம். ஆனால் ஃபுகஹாக்கள் வழிகாட்டுறாங்க வெள்ளியை வச்சு பார்க்கிறது நல்லம். ஏன் நல்லம்? வாங்குறவங்க குறைஞ்சி கொடுக்கிறவங்க கூடுவாங்க. வாங்குறவங்க குறைஞ்சி கொடுக்கிறார்கள் கூடுவாங்க. ஃபுகராக்களுக்கு மிஸ்கீன்களுக்கு கொடுக்கிறவங்க கூடுவாங்க. உலகத்துல மிஸ்கீன் தரம் குறையும். அப்ப வச்சுக்கோங்க, வெள்ளியில ஜகாத்து கொடுப்போம். அப்ப ஒரு 10 லட்சம் ரூபாய், நான் மேலோட்டமா சில எனக்கு துல்லியமா கணக்கு தெரியாது, விசாரிக்க ஒரு 10 லட்சம் ரூபாய் யாரிடத்துல ஸ்ரீலங்கா காசு 10 லட்சம் பவுன் சேதரி போவான். ஒருத்தருக்குமே ஜகாத் இல்லாம நான் பேசுறது ஸ்ரீலங்கா காசு. யாருட கடந்த ஒரு வருஷமா 10 லட்சம் ரூபாய்க்கு மேல காசு இருக்கிறோம். காசி பல மாதிரி இருக்கிறோம், காசி பல உருவங்கள் இருக்கிறோம். அதுதான் முக்கியமான விஷயம். காசு எப்படி இருக்கும்? காசி காசாகவும் இருக்கும், கையில அப்படின்னு இருக்கும். காசி பேங்க்ல இருக்க வேண்டும். காசி ஒரு ஆளை கடன் கொடுத்து வச்சுக்க வேண்டும். காசி பிசினஸ்ல போட்டிக்க வேண்டும். காசி ஒரு காணியாக மாறிக்க வேண்டும். காசி எப்படி காணி? பிசினஸுக்குள்ள காணி, விற்கிறதுக்கு வாங்கின காணி, வாழ்கிறதுக்கு வாங்கின காணி இல்ல, விற்கிறதுக்கு வாங்கின காணி. அது காணியில உருவத்தில காசி.
வீடு வாங்கிக்கிறார் விற்கிறதுக்கு, வீட்டோட உருவத்துல காசு. பெட்டால கடையில் வாங்கிக்கிறார் விற்கிறதுக்கு, கடையில உருவத்தில் இருக்குது காசு. எல்லாத்தையும் கணக்கெடுக்கும். கணக்கெடுத்து பாருங்க எத்தனை லட்சம் இருக்குது. அதுல 2.5% ஜக்காத்து கடமை. 2.5% ஜக்காத்து கடமை. இது பணத்துக்கான ஜக்காத். ஆண்களிலே விற்கிறது, பெண்களிலே விற்கிறது. இப்ப நீங்க முடிவு செய்யுங்க. பெட்டால் இருக்குது, வெள்ளம் பிட்டி இருக்குது, கண்டியில் இருக்குது, கல்கரையில் இருக்குது, தோட்டம், அது மரம், இதெல்லாம் எல்லாம் வரும், எல்லாம் சுத்தி வரும். ஒரு வருஷமா எவ்வளவு என்ன கையில இருக்குது அதெல்லாம் இந்த காத்துல சேர்த்து பார்க்கும். இது பணத்துக்குரிய. மூணாவது பகுதி இருக்குது பிசினஸுக்கு எப்படி பார்க்க. பிசினஸ் செய்யறாங்க, அவன் முதலாவது பார்க்க வேண்டிய பகுதி என்னன்னா, வியாபாரம் செய்யறவங்க அவங்க வியாபாரத்தை ஆரம்பிச்ச நாள் அவங்களே ஞாபகம் வைக்கும். எப்ப பிசினஸ் ஆரம்பிச்சு முஸ்லீம் கண்டவாக்கில் ஆரம்பிக்கிறாய். முஸ்லீம் அவர் டேட் ஒன்று இருக்குது, நான் இத்தனாம் தேதி ஆரம்பிச்சேன், அதை பிறக்கணக்கில பார்த்துக்கிறோம். நான் 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் திகதி என் பிசினஸ் ஆரம்பிச்சேன். அந்த நாளையில புற பார்த்தா ரஜப் மாசம் புற 10. இந்த ஆரம்ப திகதி ஞாபகம் இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் ரஜப் புற 10 தான் உங்களோட ஜக்காத்தை கணக்கு பார்க்கிற நாள். நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சு அது கடையில போயிடும், சேல்ஸ்ல போயிடும், இன்டர்நெட்ல வியாபாரம் பண்ணிடும், எந்தெந்த சூரத்துல வியாபாரம் நடக்கும். எங்க இருந்து கூட அமெரிக்கால வியாபாரம் பண்ணிடும், எங்க இருந்து கூட சந்திர மண்டலத்துல வியாபாரம் பண்ணிடும், பிரச்சனை இல்லை. காணி வியாபாரம் பண்ணிடும், கப்பல் விற்கணும், பிளைட் விற்கணும், எதையும் இல்லை. அதான் எதையும் இல்லை, பிரச்சனை. அவ நீங்க போன வருஷம் ரஜப் மாசம் 15ஆம் தேதி குறையில உங்களோட வியாபாரம் பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிருந்தா, இந்த வருஷம் ரஜப் 12 நீங்க ஃபுல்லா கணக்கு பார்க்கணும். அந்த டேட்டை தான் பார்க்கணும். 14ல பார்த்து வேலை இல்ல, ஒரு 16ல பார்த்து வேலை இல்ல, ஒரு 15 பார்க்கணும். என்ன பார்க்கணும்? முதலாவது உங்களோட பிசினஸ்ல உள்ள பொருள்கள் எடுத்து பொருளே பொருள் எல்லாத்தையும் பாருங்க. எத்தனை ஆயிரம் ரூபாய் பொருள். அதை பார்க்கிற நேரம் 3 வகையான விலை வரும். ஒன்று நீங்க வாங்கின விலை, இன்னொன்று இருக்குது நீங்க விற்கிறதுக்கு எதிர்பார்த்த விலை. வாங்குற நேரம் எதிர்பார்த்துவீங்க இவ்வளவுக்கு விற்கலாம். மூணாவது இருக்குது இப்ப பஜார்ல போற விலை. நீங்க எப்படி கணக்கு பார்க்க? 3 மாதிரியும் பார்க்கிறது அனுமதி இருந்தாலும் புகாக்கள் எழுதுறாங்க, யாருக்கும் கஷ்டங்கள், நஷ்டங்கள், அநியாயங்கள் நடந்துடப்படாது. ஜகாத்து கொடுக்கிறவர்களே மனசு குளிரணும், வாங்குறவங்களுக்கும் நியாயம் நடக்கணும். அதனால அந்த பொருளுக்கு இப்ப பஜார்ல எந்த விலை போகுதோ அந்த விலையை போடும். இதால கொடுக்கிறவருக்கு ஒரு பாதிப்பும் பாருங்க. ஏ காரணம், சில பொருள்கள் அந்த நேரம் பெரிய விலை கிடைப்பாரு, இப்ப பஜார்ல அதுக்கு விலை இல்லை. நீங்க எடுத்த விலைக்கு பார்க்கணும்னு சொன்னா அதுல பெரிய ஒரு தொகை கொடுக்குவோம், விற்கலாம். சில பொருள்களுக்கும் சின்ன ஒரு விலை கிடைப்பாரு, இப்பது வானத்தை தொடுகிற விலைக்கு போயிட்டீங்க. அப்ப அதால வாங்குறவங்களுக்கு ஒரு பாதிப்பு வருது. ஒரு பெரிய லாபம் ஒன்று எடுக்கிறார், லக்காத்து சின்ன ஒரு விலை கொடுக்கிறார். அதனால இப்ப பஜார்ல எந்த ரேட்ல போகுதோ அதுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா பொருளும் பார்க்கணும். சில பொருள்களுக்கும் சின்ன சின்ன ஜாவன் ஐட்டம், அது 1 2 என்றது கஷ்டம். ஆணி மாதிரி ஐட்டம், புடவை ஆளுகிறது, அப்படி புடவையை வெட்டிட்டு பேலன்ஸ் வச்சுப்பாங்க. எல்லாத்தையும் கணக்கு பார்க்கறது பெரிய வரையில பெரிய கஷ்டமா. அவங்களுக்கு சரியா என்ன தெரிஞ்சுக்கிறதுனா அனுமானிக்க அனுபவசாலிகள் இருப்பாங்க, பார்த்துட்டு சொல்லுவாங்க இதுல இத்தனை யாரைங்க. மாட்டு யாவர்கள் இருக்கிறாங்க, மாட்டை பார்த்துட்டு சொல்லுவாங்க 2 வயசு 2 வயசு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அது இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் காலத்தில் அதிகமா ஈச்சம்பழத்துல ஜகாத்து கொடுப்பாங்க. எப்படி ஈச்சம்பழத்திலேயே பலவெல்லாம் உண்டு சாத்தியப்படுதா? 500 600 மரம் நிற்கும், அதில் உள்ள பலவெல்லாம் எண்ணிக்கொள்ள கேட்கலாம்.
ஒரு ஆள் அனுப்புவாங்க, அவர் போய் இப்படி தோட்டத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்வாராம், இதுல 10,000 ராத்தனைக்கு ஜக்காத்து விலை வரும்னு வைத்துவாங்க. அதுக்கு சொல்றது ஹருசன். ஹருசன் சொல்லுவாங்க. அனுமானத்தை வச்சிருக்கு. அப்படி சிரமமான பொருள்களை அனுமானிச்சு நாங்க எடுக்க வேண்டியது. அவ எல்லாம் அவர்கிட்ட இருக்கிற சாமான்கள், அவர் பிசினஸ்ல என்ன சாமான் எல்லாம் விற்கிறாரோ விற்கிற சாமான் எல்லாம் பார்க்கலாம். அதுல என்ன வராது? நீங்க கடையொன்றுல வியாபாரம் பண்றீங்கன்னா அந்த கடையில பில்டிங்க்கு ஜக்காத்து வராது, அதுக்கு வராது. கடையில நீங்க தளபாடங்கள் போட்டிக்கிறீங்க, மேசை வச்சிருப்பீங்க, ஷோகேஸ்ல அது அடிச்சிருப்பீங்க, ஃபேன் இருக்கும், அது ஒன்றுக்கும் ஜக்காத்து வராது. நீங்க சேலையில ஓடுற வாகனம் இருக்கும், அதுக்கும் ஜக்காத்து வராது. எந்த பொருளை விற்கிறீங்களோ அந்த பொருள்ல இருந்து கணக்கு பார்க்கும். கணக்கு பார்த்தா இவருக்கு ஒரு கணக்கு ஒன்று கிடைக்குது, 1,00,000 பவுண்ட்ஸுக்கு சாமான். சில நேரம் வெளிநாட்டிலிருந்து சாமான் இறக்குற அலைப்பாடு, சைனாக்கு போயிட்டு கண்டெய்னர் போன்றார், அப்படி அலைங்க. அது அங்க வாங்கி போட்டு வச்சுக்கிறார், இன்னும் ஷிப்ல ஏத்தல, அதையும் நீங்க கணக்கு பார்க்கணும். ஏன்னா நீங்க வாங்கியாச்சு, வந்து சேர நல்லா 4 மாசம் பிறகு நீங்க இப்ப கணக்கு போடணும். துபாயிலிருந்து போட்டிக்கிறார் சாமான், இன்னும் வந்து சேர இல்லை, அதையும் கணக்கு பார்க்கணும். அதெல்லாம் அவ்வளவு. உதாரணத்துக்கு 1,00,000 பவுண்ட்ஸ், அதுக்குள்ள சாமானிக்கு வரணும், அதோட முடியாது. அதுக்கு பிறகு பார்க்கணும் பணமாக விளைக்கும். வியாபாரம் பண்ற இடத்துல பொருள் மட்டும் விளைக்கும், ரோலாகும் பணம். அதான் செக் எழுதுறேன். இங்க ஓடுறதே பேங்க்ல தான். பேங்க்ல வியாபாரத்துக்காக எவ்வளவு இருக்குது, அந்த பணத்தை பார்த்து 50,000 பவுண்ட்ஸுக்கு காசா, அதையும் சேர்த்தோம். அதோட முடியாது. இன்னைக்கு பாக்குறது என்னைக்கு பாக்குறதுக்கு வரைகிற கடனி, வியாபாரம் பண்ணத்துல கடனிக்கு லெஸ்டர்ல இருந்து ஒரு கடல்ல இருந்து ஒரு 20,000 பவுண்ட் வரை இருக்குது, லண்டன்ல இருந்து ஒரு 40,000 பவுண்ட் வரை இருக்குது, லீட்ஸ்ல இருந்து ஒரு 15,000 பவுண்ட் வரை இருக்குது. எல்லாம் எடுக்கணும், கணக்கு போடணும். அதெல்லாம் யாரும் ஒளியல. கடனை எடுத்து 2ஆக பிரிக்கும். சில கடன்களுக்கும் உறுதியாக கிடைக்கிறது, சில கடனுக்கும் சந்தேகம், பொருளுச்சாத்திரன்வாங்க, அப்படி கடனும் இருக்கும். எது உறுதியாக கிடைக்குமோ அந்த கடனில் ஜக்காத்தை சேர்க்கும். எது உறுதியான பாட்டிலையோ அதெல்லாமே சேர்த்தோம் ஜக்காத். இப்படி சேர்த்தினா பொருளாக 1,00,000 பவுண்ட்ஸ் இருக்குது, பணமாக இன்னொரு 1,00,000 இருக்குது, கடன் வாரத்துக்கு 3,00,000 இன்னும் 1,00,000 இருக்குது. இந்த 3,00,000 ரூபாய்க்கும் ஜக்காத்து கடமை. 3,00,000க்கும் ஜக்காத்து கடமை. இது பெரிய ஒரு பிரச்சனை வாருங்க தெரியுமா? நாங்க கொடுக்கிற கடன், நாங்க 3,00,000 கணக்கு பார்த்தாலும் இவன் சாபம் போதிப்பார், அவன்கிட்ட கடன் இருக்கு, வித்து தார பின்ன கடனை கழிக்கிறா. புகார்கள் தெளிவா சொல்லிக்கிறாங்க, கடன் இருக்கிறத காரணம் காட்டி ஜக்காத்தை தடுக்கிறாரு. கடன் ஜக்காத்தை தடுக்காது. அத்யுயூன் லா தம்னஉ ஸகாத், கடன்கள் ஜக்காத்தை தடுக்காது. அப்படி என்ன செய்யணும்? கடன் நிறைகிறதா லாபங்களால ஜக்காத்துல நாள் வர முதல்ல கடனை கொடுத்துரும். அப்ப ஜக்காத்துக்குள்ள வராது. சிறிய ஒரு அமௌண்ட் குறையும். கடனை கொடுத்துட்டா 3,00,000 வராது. ரஜப் 10ஆம் தேதி ஜக்காத்து பாக்குற நேரம் 3,00,000 இருந்துச்சு, அதுக்கு ஒரு கிழமைக்கு முன்னால கடனை நிறைய கொடுத்துட்டாரு. இப்ப 2,00,000 தான் வரும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இப்ப முன்னால வருது உங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கிற மாதம், யாராவது கடன் எடுத்திருந்தா இப்பவே கொடுத்துருக்க. ஜக்காத்துல தொகை 2.5% கொடுக்கும். இது அந்த ரேட்ல தான் முடிவு செய்யும். அது அந்த ஒரு வருஷத்துக்குள்ள முன்பின்னாயிருக்கும், குறைஞ்சிருக்கும், கூடி இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த டேட்ல தான் ஒரு வருஷத்துடைய ஜக்காத் முடிவாக வியாபாரி முடிவாகியாச்சு, பேருக்கு விளங்குது 5,000 பவுண்ட்ஸ் எனக்கு ஜக்காத்து தரணும். 1,00,000 பவுண்ட்ஸ் இருந்தா 2,500, 2,00,000 இருந்தா 5,000, 3,00,000 இருந்தா 7,500 பவுண்ட்ஸ் ஜக்காத்து தரணும்.
உடனே கொடுக்கணுமா? உடனே கொடுக்கணும் இல்லை, உடனே கொடுக்கணும் கட்டாய கடமை இல்லை. அவருக்கு கிடைக்கிற மாதிரி ஜக்காத்தை கொடுக்கணும். ஆனால் ஜக்காத்தை கொடுக்காம மௌத்தானா பாவியாக மௌத்தாகலாம். எவ்வளவு அவசரமா கொடுக்கணுமோ அவ்வளவு அவசரமா கொடுத்து தன்ன கடமையை பொறுப்பில் இருந்து நீங்கிறது பார்க்கணும். எப்படி கொடுக்க போறீங்க? 7500 பவுன் ஒரு பெரிய தொகை. இதை சும்மா நினைச்ச உடனே அவனுக்கு கொடுத்து அவனை முன்னுக்கு போகணும். அப்படியே சின்ன ஒரு தொகை ஒரு 500 பவுன்ஸ் மாதிரி வருது என்ன, அவங்களுக்கு ஒரு ஆளை பிடிச்சி அவரையும் கொடுத்து அவரை நல்லா முன்னேற்றி எடுக்கலாம். சின்ன தொகை அந்த தொகை ஒரு ஆளே கொடுக்க. பெரிய கணக்கு ஜக்காத்து வந்தா அதுக்கு சட்டம் வேற. அல்லாஹ் 8 கூட்டத்தை சொல்லிக்கிறான் ஜக்காத்து வாங்க தகுதியாகும். நான் இந்த ஆயத்தை ஆரம்பத்தில் ஓதுகிறேன். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா, ஜக்காத்து தகுதி ஃபகீர்களுக்கு மிஸ்கீன்களுக்கு. ஜக்காத் கூட்டு ஜக்காத்து கொடுக்கிறேன்டா அதனுடைய எழுத்து பணிகள்ல ஈடுபடுற ஆபீசர்மாருக்கு, வல் ஆமிலீன அலைஹா புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு, வல் முஅல்லஃபதி குலூபுஹும் அடிமைகளுக்கு, வஃபிர் ரிகாப் வல் காரிமீன் கடன்காரர்களுக்கு, வஃபீ ஸபீலில்லாஹ் யுத்தகலத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு, வபினி ஸபீல் வழிபோக்கர்களுக்கு. 8 கூட்டம். இதுல 3 கூட்டம் இல்லை. 3 கூட்டம் பொதுவாக இல்லை நாடுகள்ல. ஒன்னில்ல அடிமகள் இல்லை. இரண்டாவது ஃபீ ஸபீலில்லாஹ் முஜாஹிதீன்களை தேடுறதும் கஷ்டம். அது குறிப்பிட்ட நாடுகளிலும் இங்க இல்லை. 3வது பகுதிக்கு கூட்டு ஜக்காத் இருந்தா மட்டும்தான் அது வரும். அந்த பணியில் ஈடுபடுற ஆபீசர்மார் ஆமிலீன அலைஹா அதுவும் இல்லை. இந்த 3 கூட்டத்தை விட்டு அடுத்த 5 கூட்டமும் இருக்கிறார். உங்களோட 7500 பவுன்ஸை நீங்க என்ன செய்யணும்? இந்த 5 கூட்டத்துக்கும் சமமா பிரிக்கும். சமமா பிரிக்கும். இதான் பிரச்சனை. உதாரணத்துக்கு ஃபகீர்களுக்கு 1000 துச்சம், மிஸ்கீன்களுக்கு 1000 துச்சம், அப்படி 7500 சமமா 5 பிரிக்கும். பிரிச்சு என்ன செய்யணும்? அந்த ஒவ்வொரு கூட்டத்தில் இருந்தும் குறைஞ்சது 3 பேரை தெரிவு செய்யும். ஃபகீர்ல 3 பேர் குறைஞ்சது, கூட எவ்வளவு கொடுக்கும்? ஃபகீர்ல 3 பேர், மிஸ்கீன்ல 3 பேர், கடன்காரி 3 பேர், புதிய இஸ்லாத்தில் வந்த 3 பேர், வழிபோக்கர்கள் 3 பேர். பிரிக்கிறது சமமா பிரிக்கணும். அந்த 3 பேரும் கொடுக்கிற நேரம் வித்தியாசமா கொடுக்கணும். 2 பேரும் குறைய கொடுத்துட்டு 3வது கொடுக்கலாம். அந்த குழுவுக்குள்ள எங்களை விருப்பம் மாதிரி மாறி திரி கொடுக்கணும். ஆனா குறைஞ்சது 3 பேரும் கொடுக்கணும். அதுல ஃபகீர் என்றா யாரு சொல்லுவோம்? நாங்க பரம ஏழைகள், அவங்களுக்கு வாழ வழியே இல்லை, ஒரு வருமானம் இல்லாத, அல்லது அவங்களுக்கு வருமானம் வருது, அவங்களோட செலவில அறவாசி கூட கிடைக்குது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தேவை, 500 ரூபாய்க்கு கீழே தான் கிடைக்குது. சம்பளத்தை பிரிச்சு பார்த்தா 500 கீழே தான் கிடைக்கும். ஃபகீர். அதை விட கொஞ்சம் நல்ல மிஸ்கீன். மிஸ்கீன் யாரு? அவங்களுக்கு வருமானம் இருக்குது, ஆனா பூர்த்தியாக நிறைவேறதில்லை. 1000 தேவையானவர் 600 ரூபாய், 700 ரூபாய், 800 ரூபாய் அவருக்கு கிடைக்குது. ஒவ்வொரு நாளும் சின்ன 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 தொகை சுட்டு முடியும் கடனாளியாக. இவர் மிஸ்கீன். 3வது பகுதி இருக்குது கடனாளிகள். மார்க்கம் அனுமதிச்ச ஆகுமான விஷயங்களுக்காக கடன் எடுத்தோம். ஒரு ஹராத்தை செய்யறதுக்கு போத்தல் அடிச்சீங்க, நல்லா அடிச்சு வட்டி கட்டுறது கெடுத்தீங்க, ஆடம்பரத்துக்கு கெடுத்தீங்க, வீண்மனையும் சேர்ந்து கெடுத்தீங்கிறார். இவங்களுக்கு இந்த காரியம் சரி. ஏதோ ஒரு காலத்தில் ஒருத்தர் பாவத்துக்கு அடிமைப்பட்டு பாவத்தை செஞ்சு கடல்ல போய் மாட்டிக்கொண்டார். இப்ப அவர் உணர்றாரு, இந்த தவறுல இருந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை எனக்கு, இனி இப்படி தவறுல ஈடுபட மாட்டேன் என்று அழுது உண்மையாகவே அவர் சொல்லார், இது மாதிரி தவறு இது போல செய்ய மாட்டேன் எங்களுக்கு வழங்குது, இவர் உண்மையில தௌபாவுக்கு தான் வந்திருக்கிறாரு. அவரே கொடுக்க கடனாளிகள் பங்குல அவரே கொடுக்க.
4வது வார இஸ்லாத்துக்கு வந்தவங்க. இஸ்லாத்துக்கு வந்தவங்களை தேடி இருக்கணும். அவர் இஸ்லாத்தில் இன்னும் ஸ்ட்ராங் இல்லை, ஆடிக்கொண்டிருக்கிறார். கொஞ்சமான தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுத்தா அவர் இஸ்லாத்துல உறுதியாகுவாரு. அப்படிப்பட்ட ஒரு 3 பேர் இருக்கும். 5வது வரும் இப்னு சபீ. இப்னு சபீன்னா யாரு? ஒரு பிரயாணம் உண்ட முக்கியமான பிரயாணம் ஒருத்தர் வாராரே, அவர் இடையில நின்றுட்டார், பிரயாணத்தை தொடங்குகிற டிக்கெட் ஒன்று போட்டுக்குள்ள வழி இல்லாம வைக்கிறார், அவருக்கு கொடுக்க. அல்லது ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு பிரயாணம் ஒன்று போறதுக்கு நியத்து வச்சுக்கிறார், தேவையான பிரயாணம், வயிற்றுக்குள்ள வழி இல்லாம வைக்கிறார். பயணத்தை ஆரம்பிக்கல, போதுமான அந்த பிரயாணத்துக்கு தேவையான வசதிகள் இல்லை. சில வகைப்பாங்க வெளிநாட்டு தொழிலுக்கு போறதுக்கு ஜோப் ஏற்பாடு ஆகிது, பிளைட்டு டிக்கெட் போட வசதி இல்லை. இவங்க எல்லாம் இப்னு சபீல வார. அதில் ஒரு 3 பேர் இருக்கும். பாருங்க எவ்வளவு தூரம் சமூகத்தில் ஆக தேவையுள்ள எல்லாரும் இருக்கு. எல்லா சைடும் பணத்தால கவனிக்கப்படும். எல்லா அப்ப யாரு ஜகாத்து கொடுத்தாலும் இந்த 5க்குள்ள வாராருன்னு பாருங்க. ஒவ்வொரு வாய் வரையும் ஒவ்வொரு சூழத்துல வரையும் கூடு கட்டணும் வருவாங்க, கல்யாணம் பண்ணி வருவாங்க, வலிமாண்டு வருவாங்க, மாறு கொடுக்கறதுக்கு வருவாங்க, படிப்புக்கு வருவாங்க, யூனிவர்சிட்டிகள் வருவாங்க, எந்த லேபலையும் போட்டுக்கிடுவாங்க. இந்த 5க்குள்ளே நீங்களே பாருங்க, 5க்குள்ளே இருக்கிறான்னு பாருங்க. இவங்களெல்லாம் ஜகாத்து கொடுக்கணும். யாருக்கு நாங்க செலவு கொடுக்கிறது கட்டாயமோ அவங்களுக்கு ஜகாத்து கொடுக்கலாம். கணவன் ஜகாத்த மனைவி கொடுக்கலாம். ஏன்? மனைவி செலவழிக்கிறது கணவன் மீது பரது. ஜகாத்த கொடுக்க விட்டா அதால எல்லாத்தையும் சேவ் பண்ணிப்பாரு. ஜகாத்தால எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். ஆனால் மனைவி அவ வசதியாய் உள்ள வைக்கிறார், அவட ஜகாத்தால கணவனும் கொடுக்க. மனைவி கடமையிலே கணவனை செலவழிக்கிறது. கணவன் ஏழையாகிறார், வசதி இல்லாம மனைவி ஜகாத்து கொடுக்கிறார். ஒரு சஹாபி பொம்பளை இந்த அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவ ஜகாத்து கொடுக்கிறாங்க. இவரு சொன்னா நீ ஊரெல்லாம் ஜகாத்து கொடுக்க இறங்கிட்டாங்க, நானே பெரிய கஷ்டத்துல ஒரு அப்படி. அந்த பொம்பளை இவரு கேட்கிறான்னு கொடுக்கல, சொன்னா ஜகாத் அல்லாஹ்ல கட்டளை, அல்லாஹ்ல கட்டளை ரசூலுல்லாஹ்ல முறையில செஞ்சாதான் அல்லாஹ்ல கபூலா. சொன்னா கேட்டுதான் சரி. போனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹ் கேட்டார், என்னது வந்தீங்க? சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் ஜகாத்து கொடுக்கிறேன், என்ன கணவர் ஜகாத்து கேட்கிறார், கொடுக்கவா? நாம் லக்கீல் அஜ்ர் மர்ரத்தை கொடுத்தவருக்கு அல்லாஹ் அவங்களுக்கு 2 கூலி தரும். ஜகாத்து கொடுத்ததுக்கு ஒரு கூலி, கணவன் கஷ்டத்தை போக்கினதுக்கு இன்னொரு கூலி. அப்ப கணவன் ஜகாத்தால மனைவிக்கும் புள்ளாளுக்கும் கொடுக்க இயலாது, மனைவி ஜகாத்தால கணவன் வசதி இல்லாதவராக இருந்தா கொடுக்க. சில கட்டங்களையும் ஊர்ல உம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு செலவு கொடுக்கிறது ஒத்தரமே இல்லை, புள்ளகளை நம்பிதான் வைக்கிறார். இந்த உம்மைக்கு செலவு கொடுக்கிறது புள்ளகளின் மீது பரவலி. அப்படிப்பட்ட உம்மமாருக்கு ஜகாத்து கொடுக்க அவர் நீங்க உங்களோட சம்பளிவால கொடுக்கும், ஜகாத்தா கொடுக்க. ஜகாத் என்பது ஊத்த, அதை அழுக்க குடும்பமான உமக்கு. இறக்கமுள்ள ஒரு மகன் அழுக்க குடும்பமான உமக்கு. ரசூலுல்லாஹ் அவ்வளவு தேவை இருந்து அவங்க ஜகாத் எடுக்க. ரசூலுல்லாஹ்வும் அவங்களோட குடும்பம் எடுக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் குடும்பத்தை மௌலானாவா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஜகாத் எடுக்கிறது ஹராம். இப்போ யா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சொன்னாங்க அது அவுசாஃபுன் நாஸ், பணக்காரர்களோட ஊத்தை, அந்த ஊத்தையை நாங்க எடுக்கிறதுக்கு விரும்பல. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஊட்டில விழுந்திருந்த ஈச்சம்பழத்தை வாயில போட்டாங்க. ஈச்சம்பழம் உள்ள போயிட்டு அந்த புள்ள பசிக்கு போட்டீங்க, வாய் தொகையின்ற வாய் இல்ல, பசிக்கு போட்டீங்க. ரசூலுல்லாஹ் உடனே விரல போட்டு எடுத்தாங்க. சொன்னாங்க, வாந்தி வந்தாலும் எடுப்பேன். இது விழுந்திருக்கிற ஈச்சம்பழம் இது ஹதியாவோட ஈச்சம்பழமா இருக்க வேணும், சதகாவா இருக்க வேணும். சதகா என்ற புள்ளலுக்கு சரி வராது.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த முறைகளை அணுகி நாங்க இந்த கடமையை நிறைவேற்றிட்டோம்டா அல்லாஹ்விட்ட பயப்படாம நாளை கியாமத்து போயிடும். தவறுகள் முன்பின் ஆகிட்டோம், கஷ்டமாக அதை நினைச்சிட்டோம், மனசை பாரமாக எடுத்துட்டோமா கியாமத்தில் அது பெரும் சுமையாக மாறி. அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும். வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய கடமைகளை சரியாக புரிந்து விளங்கி இஹ்லாஸுடன் அவற்றை செயல்படுத்த நம் அனைவருக்கும் அல்லாஹ் கருணை செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.